2018 வருஷம் கர்நாடகா எலெக்ஷனில் பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டி வாங்கலை. ஆனாலும் பிஜேபியை சேர்ந்த எடியூரப்பா சிஎம்மா பதவி பிரமாணம் எடுத்தார். இது எப்படி சாத்தியம்னு தெரியுமா? அப்போது கவர்னராக இருந்த வாஜ்பாய் வாலா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி லீடராக இருந்த திரு எடியூரப்பா அவர்களை கூப்பிட்டு பேசினார். அப்போது திரு எடியூரப்பா என்ன சொன்னார்னா, ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்தாரு. இது பேஸ் பண்ணி தான் அவருமே அன்னைக்கே ஓத் செரிமனி நடந்து ஃபஸ்ட்டு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த டைம் லிமிட்குள்ளே ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போதே காங்கிரஸும் ஜேபிஎஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுறாங்க. இது எப்படி சாத்தியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை முழுசாக விசாரித்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, எஸ்ஆர் பொம்மாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸை பேஸ் பண்ணி ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, மெஜாரிட்டி இருக்கா இல்லையா கவர்னர் டிசைட் பண்ணக்கூடாது, அசம்பிளி ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா, இமீடியட்டாக ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியே ஆகணும், கவர்னர் கொடுத்த அந்த 15 நாள் டைமை ரெடியூஸ் பண்ணணும், உடனே ப்ரோ டீம் ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணி ஃப்ளோர் டெஸ்ட் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி உடனே ஃப்ளோர் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது திரு எடியூரப்பா அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாமல் விட்டுறாரு. அதனால் அவர் பதவியும் இழந்துடுறாரு, ராஜினாமாவும் பண்ணிடுறாரு.